வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் நம்மளுடைய 5 உறுப்புகள் என்ன, மெய், வாய், கண், மூக்கு, செவி, அதனோட 5 வேலை என்ன, டக்டைல், அதுக்கப்புறம் கண் என்ன பார்க்கும், காது கேட்கும், வாய் பேசும், அப்புறம் மூக்கு என்ன பண்ணும், நுகர்தலை அறியும், மெய், வாய், கண், மூக்கு, செவி அதெல்லாம் மூக்கு சுவாசிக்கும், நுகர்தலை செய்யும், எல்லாம் பார்த்தோம். இதில் இந்த வாய் என்ன சொல்லும்போது அது நல்லபடியாக பேசும் அப்படின்னா சென்ற பதிவில் பார்த்தோம். த பவர் ஆஃப் ஸ்பீச், த பவர் ஆஃப் த டங் என்னெல்லாம் செய்யும்னு பார்த்தோம். அந்த பவர் ஆஃப் த டங் அதோட தொடர்புடைய மனம் இருக்கு இல்லையா, மனம் என்னெல்லாம் நினைக்கிறதோ அதுதான் பேச முடியும். மனமே நம்மளுக்கு வேலை செய்யலைன்னா பேசுவதற்கு தடைப்படும். அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். மனம் என்றது என்ன, எண்ணம், சொல், செயல், இது மூன்றும் தான் மனம். இதனோட அடிப்படையில் மனம் என்பது 6 கோட்பாடுகளை உடையது. என்ன 6 கோட்பாடு? எண்ணம், சொல், செயல், நுண்ணறிவு, அதுக்கப்புறம் அதை பற்றி சிறப்பாக யோசிக்கிறது, அதை பகுத்து பார்க்கிறது. இது எல்லாமே அந்த மனம் என்ற அந்த கோடு உள்ளுக்குள்ளே அடங்கக்கூடிய கோட்பாடுகள் அப்படின்னு சொன்னோம். 6 கோட்பாடுகளை உடையது, நுண்ணறிவு அதெல்லாம் சேர்ந்தது தான் அப்படின்னு. ஸோ இந்த அடிப்படையில் நம்மளுக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வரும். நெகட்டிவ் தாட்ஸ்ன்றது என்ன, எதிர்மறையான கருத்துக்கள். நேர்மறையான தாட்ஸ்ன்றது என்ன, எதிர்மறையான கருத்துக்களில் ஆங்கர், ஃபியர், ரெஸ்ட்லெஸ்னஸ், ரேஜ் அதெல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ்குள்ளேருந்து வரக்கூடிய விஷயங்கள். பாசிட்டிவ் மைண்ட் இருக்கே, நெகட்டிவ் தாட்க்கு அப்புறம் பாசிட்டிவ் தாட்ஸ்ன்றது என்ன, ஜாய், என்ஜாய்மெண்ட், ஹாப்பினஸ், அப்புறம் கிராட்டிடியூட், இதெல்லாம் பாசிட்டிவ் மைண்ட் செட்குள்ளே வரக்கூடிய விஷயம். இது ஒரு பெரிய சமுத்திரம். இதுக்குள்ளே இருக்க இந்த விஷயங்களை எப்போ எல்லாம் தோணுறதோ அப்பப்போ 2 நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு நம்ம மூழ்கி எடுத்தோம்னு சொன்னால் ஒரு தடவைக்கும் ஒரு முத்து கிடைக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. அது எல்லாராலையும் எடுக்க முடியும்னா எல்லாராலையும் எடுக்க முடியும். இதில் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவங்க தான் இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை. சாதாரணப்பட்ட விஷயம் இருந்தால் கூட இந்த மனம் அமைதி அப்படின்றதையும் எதிர்மறை கருத்துக்களிலேருந்து வெளிவரணும், நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து. சரி, இப்போது நெகட்டிவ் தாட்ஸ்ன்றது எங்கேருந்து வந்தது? எங்கேருந்தானே கடையில் வாங்கி நம்ம மூளைக்குள்ளே வச்சுனோட்டோமா? இல்லை, இட் இஸ் டிவலப்ட். அது எப்படி வளருது அப்படின்னு கேட்டால், ஒரு ஃபெர்டைல் கிரவுண்டில் ஒரு விதையை விதைச்சா அது எவ்வளோ வேகமாக வளருமோ அதுபோல் வேகமாக வளரும், நல்லா வளரும், சிறப்பாக வளரும். ஆனால் அந்த விதைக்கிற விஷயம் என்னது? தவறான விஷயங்கள். அதாவது மனதுக்குள்ள சிறப்பான எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்கிற அபிப்பிராயம் இல்லாமல் சாதாரணமாக நம்மக்கிட்ட இருக்கிற ஃபியர், ஆங்கர், ஜெலஸ்லாம் இருக்கே, அதனோட அடிப்படையில் வளர்த்துட்ட விஷயந்தான் என்னது, நெகட்டிவ் தாட்ஸு. அந்த நெகட்டிவ் தாட்ஸ் என்ன, ஒருவேளை இதெல்லாம் நம்மளுக்கு நடக்காது போகுமோ, இதெல்லாம் நடந்துடுமோ அப்படின்னு. எதுவுமே எப்போவுமே நடக்காது. எது நடக்கிறதோ அதுதான் சிறப்பானது. அதை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய மனம் வரும். நம்மளுக்கு இப்படி தான் வரும், அப்படி தான் வரும்னு நினைக்கிறத காட்டிலும் என்ன வருதோ அதை தான் நம்ம ஏற்றுக்கணும். ஸோ அப்போ நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து வெளியில் வரணும்னு சொன்னால் அது இப்போ நான் வெளியில் வரோம் அப்படின்னா, இப்போ ஒரு ரூம்லேருந்து வெளியில் போகிறோம், இப்போ காரை விட்டு இறங்குறோம், காரை விட்டு வெளில வரோம், அப்படி அதுபோல் விஷயம் இல்லை. அது ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு திங், நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து வெளியில் வரணும்னா we should develop the sense of gratitude. ஏன்னா நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறோம். இது வேணும், அது வேணும், 4 கார் வேணும், 2 செட் ஆஃப் வீடு வேணும் அப்படிலாம் நினைக்கிறோன்னு வைங்கூட. இதெல்லாம் பெரிய விஷயம். ஆனால் இதை அடைவதற்கு முன்பு என்ன இருக்கணும், வாட் வி ஆர் ஹேவிங் நவ், அதுக்கு ஒரு கிரேட்ஃபுல்னஸ் இருக்கணும், அதுக்கு ஒரு கிராட்டிடியூட் டெவலப் பண்ணணும். வாட் வி ஆர் ஹேவிங், இட் இஸ் குட், we can continue to develop over the period. நம்மளுக்கு அது வந்துடும். இது வராது போகுமோ அப்படின்ற ஒரு ஃபியர், எல்லாருக்கும் இருக்கே அப்படின்ற ஒரு ஜெலஸு, நமக்கு இல்லையன்ற ஒரு என்வி, அதுக்கப்புறம் ஃபியர், ஆங்கர், அது எப்படி நம்மளுக்கு கிடைக்காது போகும் அப்படின்னு ஒரு ஆங்கர். இது எல்லாமே தவறு தான். இது ஏன் நம்மளுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வருதுன்னு வைங்களேன், இது நம்மளோட எண்ண ஓட்டங்களை சிறப்பாக கண்காணிப்பதில்லை, எண்ண ஓட்டங்களை சிறப்பாக சீர்படுத்துவது இல்லை. எண்ண ஓட்டங்களை சிறப்பாக கண்காணிக்கணும், சீர்படுத்தணும் இல்லாமல் எந்த திசையில் அது போகுது அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணல, அதை ஃபாலோ பண்ணல. அதுக்கு ஒரு கேமரா வச்சுருக்கணும். அது எங்கெல்லாம் போகிறது, என்ன சமாளிக்கிறது, அது என்ன போல் செய்திகளை சேகரிச்சுக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வி ஷுட் ஸ்டோர் எ கேமரா. அது இன்விஜிலன்ஸ் போட மாதிரி அந்த விஜிலன்ஸ் கேமரா ஒன்று வச்சாதான் மனம் திசை மாறி போவதை தவிர்க்க முடியும். ஆனால் இது ஏன் அப்படி நெகட்டிவ் தாட்ஸ் வருதுன்னு காரணம் என்ன, ஃபியர், ஆங்கர், திசை மாறி போகிறது தான் அப்படின்னு பார்த்தோம்.
ஆனால் அதுக்கு பதில் யூ டெவலப் தி சென்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட் அப்படின்னு ஆரம்பித்தோமான ஒரு கிராட்டிடியூட், நன்றி விசுவாசம் உள்ளவன் என்ன இருக்கோ அதுக்கு நம்ம வந்து நன்றியோடவும் விசுவாசத்தோடு இருக்கணும். எதுக்கு? ஆம்னி பர்சன்ட் ஹஸ் ப்ரொவைடட் ஆல் திஸ் திங்ஸ், இந்த ஃபெசிலிட்டிஸ். அதனால் நம்மளுக்கு கிராட்டிடியூடை வளர்த்துட்டாலே இந்த என்வி முதல்ல நம்மக்கிட்ட குறையும். என்வி குறைஞ்ச பிறகு துளி துளியாக நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஃபியர்லேருந்தோ ஆங்கர்லேருந்தோ ஜெலஸ்லேருந்து வெளியில் வர முடியும். இது எப்படி வேலை செய்யும்னு கேட்டால், ஒரு கத்தி இருக்குது நம்ம கையில், ஒரு நைஃப், கிச்சன் நைஃப் இருக்குது வச்சுக்கலாம், சிம்பிள் திங். கிச்சன் நைஃப் ரொம்ப பெரிய வேலையெல்லாம் செய்யும். ஆனால் ஒரு சின்ன குழந்தைங்க கொடுத்தா அந்த கிச்சன் நைஃப் என்னெல்லாம் செய்யும் அப்படின்னா, கிச்சன் நைஃப் ஒன்றும் செய்யாது. தனிப்பட்ட முறையில் கிச்சன் நைஃப் இட் வில் நாட் டூ எனிதிங் ஆன் இட்ஸ் ஓன். இன்ஸ்டட் அது என்ன பண்ணும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு தெரியாத ஒரு சிறு குழந்தைகிட்ட அது போச்சுன்னா இட் வில் ஹார்ம் த சைல்டு, இல்லைவா? அது கத்தி வந்து எப்போவுமே ஷார்ப்பாக இருக்கும், ரேசர் பிளேடு டைட்டாக இருக்கும். ஆனால் அது என்ன பண்ண முடியாது, அது எப்படி பயன்படுத்துறதுன்னு நமக்கு தெரியாது அந்த சின்ன குழந்தைக்கு. அதனால் சிலப்போ என்ன பண்ணணும், குழந்தையோட கையில் பட்டுடுத்துன்னு தெரிஞ்சால் அவள் அப்பா நம்மக்கிட்ட சண்டைக்கு வந்துடுவாங்க. அது என்னம்மா என்னோட குழந்தைகிட்ட கத்தியெல்லாம் கொடுக்குறாங்கன்னு அவள் பாட்டிக்கிட்ட தெரிஞ்சால், ஹவு டேர் யூ ஆர் டு கிவ் திஸ் டு மை கிராண்ட்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிஜமாவே தவறு தான். அது என்ன பண்ண முடியாது. அது மாதிரி குழந்தைகிட்ட கத்தி இருக்குது, ஷார்ப் எட்ஜி இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் குழந்தை கையில் வராமல் பார்த்துக்கணும். இதுதான் நம்ம வந்து ஃபேமிலி பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இது வந்து குழந்தைய பார்த்துக்கிறதுனால சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் என்ன இதில் தெரிஞ்சுக்கணும், ஃபஸ்ட்டு லைனில் ஃபஸ்ட்டு ஃப்ரேஸ்லேயே நம்மளுக்கு முடிஞ்சிடும். என்னது, ஷார்ப் எட்ஜி உள்ள இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு கத்தி போல் உள்ளதெல்லாம் பழக்கம் இல்லாதவர்களிடத்தில் கொடுக்கக்கூடாது. அதுதான் புரிஞ்சுக்கணும். ஆனால் அதுவே ஒரு சூப்பர் செஃப்பு, ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் வேலை செய்கிற ஒரு செஃப் இருக்கிறாரு, அவர் கையில் இந்த கத்தி கிடச்சிடுது அப்படின்னு சொன்னால் அவர் என்ன பண்ணுவார், எவ்வளோ காய்கறி ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்குள்ளே கிலோ கணக்கில் காய்கறி கட் பண்ணிவிடுவார். அவர் கையில் படவே படாது. அவருக்கெல்லாம் அடிபடுமா என்ன? எப்போவோ வெரி ரேர். 1000 நாள் பயன்படுத்தினா ஒரு நாளைக்கு சும்மா எடுத்து வைக்கச்சே அது ஸ்லிப் ஆயிரும். கத்தி வெட்டும் பொழுது காய்கறியை நறுக்கும் பொழுது அவர் கையில் பட்டிருக்காது. அந்த கத்தி எடுத்து எங்கேயோ வைக்கிறோம் இல்லை அப்படின்னு. அது கூட ரொம்ப பெரிய சீஃப் செஃப்னா அவர் காய்கறி நறுக்கத்தான் செய்வாரே தவிர அதெல்லாம் என்ன பண்ண மாட்டார், அதை சாமான்லாம் எடுத்து வைக்க மாட்டார். நம்மளை போல விஷயமே தெரியாது, கத்தி எப்படி கவுத்து பிடிக்கிறவான்னு அவன் தான் கொண்டு போய் அந்த சாமான் எல்லாம் நைஃப் எல்லாம் எடுத்து போய் வேறு இடத்துல வைக்க வேண்டும். அது அவரோட டியூட்டி. அது எப்படி ஒரு தேர்ந்த ஒரு பயனாளர்கிட்ட கத்தி சிறப்பாக வேலை செய்யுமோ அதுபோல் எண்ண ஓட்டங்களை சிறப்பாக சீர்திருத்தி அதை கவனிக்க தெரிஞ்சவங்களுக்கு எந்த விதமான நெகட்டிவ் தாட்ஸும் வராது. ஏன்னா வாட் யூ ஆர் ஹேவிங் ஆட் டு பி என்ன சொன்னால் யூ ஷுட் ஷோ தி கிராட்டிடியூட். அதனால் இது எதற்கு தொடர்புடையது, நம்முடைய மனநலத்துக்கு தொடர்புடையது. மனநலத்துக்கு தொடர்புடையதுன்னு சொன்னால் அதில் ஒரு நாளும் என்ன பண்ண முடியாது, தவறான கருத்துக்களை சொல்லிவிட்டு யூ கேனாட் பில்டு எ ஃபோர்ட்ரெஸ் ஆன் தி ராங் கிரவுண்ட், ஒரு நாளும் செய்ய முடியாது. அதனால் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்திகள், ஏற்றுக்கொள்ளக்கூடிய பழக்க வழக்கங்களை மட்டுமே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படின்னா நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து முதல்ல வெளியில் வரணும். நெகட்டிவ் தாட்ஸ்க்கு வர்றதுக்கு என்ன காரணம், அன்ட்ரெயின்டு மைண்ட், அன்ரிஃபைன்டு தாட்ஸ். இட் டேக்ஸ் யூ டு தி நெகட்டிவ் தாட்ஸ்ன்ற ஒரு லைனுக்கு எடுத்துகிட்டு போகிறது. அன்ட்ரெயின்டு மைண்டு எப்படி இருக்குன்னு சொன்னால் சிறு குழந்தைகிட்ட கிடைக்கக்கூடிய ஒரு ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போல் அன்ட்ரெயின்டு ஹேண்ட்ஸ், அதுக்கு அந்த கத்தியை வச்சு வேலை செய்ய தெரியாது. ஆனால் ட்ரெயின்டு ஸ்டாஃப் இருக்கிறாங்க, ஒரு சீஃப் செஃப் கிட்ட போகிற கத்தி போல் ட்ரெயின்டு மைண்டாக இருந்தால் எண்ண ஓட்டங்களையும் செயல்பாட்டுகளையும் சீர்திருத்தி சிறப்பாக்கி அது என்ன பண்ணோம், அப்படியே பறந்து போகிற மாதிரி இருக்கும் அன்றாட வாழ்வு. ஏன்னா மிதக்கிற மாதிரி இருக்கும், அதில் எந்த விதமான பலுவும் இல்லை. யூ டு நாட் பழைய நினைவுகளை நினச்சி கொண்டு நேற்று அப்படி நடந்தது இன்றும் அப்படி நடக்கும்னு நினைக்கிறதுனால தான் நம்மளுக்கு நெகட்டிவ் தாட்ஸே வருது. ஒரு ஃபியர்ன்ற வார்த்தையும் அப்படி தான் வருது. ஆனால் என்ன நடக்காது, நேற்று நடந்தது வேற, இன்றைய தினம் புது தினம், இன்றைய நாள் சுதினம். அதனால் புது நாளே என்ன சிறப்பான நாள்னு சொன்னால் அதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது எந்த எதிர்மறை கருத்துக்களும் நடக்காமல் நேர்மறையான எண்ண ஓட்டங்களே நம்மளுக்கு கூட வளர்க்கறதுக்கு அதுவே உறுதுணையாக அமையும். அதனால் எண்ண ஓட்டங்களை சீர்திருத்தி கொள்ள வேண்டும். இதனுடைய தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.